வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். நான் பக்கத்து வீட்டில் புதுசாக வந்திருக்கேன். ஓ, டியூஷன் எடுக்கிறத கேள்விப்பட்டேன், அதான் விசாரிச்சுட்டு போகலான்னு. ஆமாம் சார், எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். சூப்பர் சார். டியூஷன் ஃபீஸில் எவ்வளோ விசாரிச்சுட்டு போகலான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் சேர்த்து 2500 தான் சார் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 2500 ஏன் சார்? சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு எல்லா கோர்சஸ்க்கும் பண்ணிகிட்ருக்கோம் சார். நான் ஸ்கூல் ஃபீஸே கட்ட முடியாமல் பையனை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். என்னால் அந்த ஃபீஸ் கட்ட அளவுக்கு வசதி இல்லை. ஓகே சார், நான் போயிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் சார். சார் ஒரு நிமிஷம். இந்த 2500 ருபீஸ் கூட எனக்காக இல்லை சார். நிறைய பேர் ஸ்கூலுக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் சார் வாங்கிட்டுருக்கோம். நானும் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கூட காசு இல்லை. அதனால தான் சார் இதை ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல சார், உங்கள் சன்னை நான் ஃப்ரீயாகவே படிக்க வைக்கிறேன். நாளை பின்ன ஒரு பெரிய ஆளாக வந்து 4 பேர் படிக்க வச்சா நம்மளுக்கு சந்தோஷம் தானே சார். நேம் செல்லம். யோ மேல இந்த கையடியா? யோவா? ஆமாயா. யாவா? அந்தால காசு கட்ட முடியாம போறான்ல, வந்தாளா? உனக்கு என்னையா வந்துச்சு? கூப்பிட்டு வந்துட்டான். இன்னைக்கு நான் வெளியே ஜாலியா விளையாட போயிருப்பேயா. ஆளும் மூஞ்சியும் பாரு. சாரி தம்பி. சரி சரி, அப்பாட்ட என்ன சொல்லுவேன்? அது சரி, நான் வெளியே போயிட்டு விளையாட்டு வரேன். தூக்கி வாண்டு. ஏய் வாண்டு. யோ பூமரே, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இந்த பார் தம்பி, வாழ்க்கையில விளையாட்டு இருக்கலாம், ஆனால் விளையாட்டே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. இப்போ படித்தா தானே நல்ல வேலைக்கு போக முடியும். நல்ல வேலைக்கு போனால் தானே சந்தோஷமா இருக்க முடியும். நீ ஏன் நல்ல வேலைக்கு போல? ஏன்பா, டீச்சிங்கே ஒரு நல்ல வேலை தானே. எனக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டமே பிடிக்கலையா. எஜுகேஷன் சிஸ்டமே பிடிக்கலையா? ஏன்? மேக்ஸ்ல அல்ஜிப்ரா சொல்றாங்க, அப்புறம் சயின்ஸ்ல டயக்ராம் மாதிரி சொல்றாங்க. என்ன பண்ண? நீயே சொல்லு, இதுல எதனா லைஃப்க்கு யூஸ் ஆகுதா? புக்கில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுத சொல்றாங்க. கேட்டா இது பேர் எக்ஸாமா? இங்க யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிறா, இங்க யார் செகண்ட் ரேங்க் இருக்கிறா, ஸ்கூலுக்குள்ளேயே பாலிடிக்ஸ். எனக்கு இப்போ வரையும் புரியல. என்ன சிஸ்டம் இது? பேட்டு பால்லாம் எங்கேயா காணோம்? எல்லாத்தையும் தூக்கி வீசி அடிச்சிட்டேன். தூக்கி அடிச்சிட்டியா? இனிமேட் நீங்கள் விளையாட முடியாது, படிக்க ஆரம்பி. சப்போஸ் அப்படி உனக்கு விளையாடணுன்னா ஒரு வழி இருக்குது. என்ன? இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் விளையாடு. டேய், நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா. என் பேட்டை தூக்கி வச்சல, அதான். பாவண்டா உங்க அப்பா, கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சா நீ தூக்கி வீசி அடிக்கிறியா? பாவமா? எங்க அப்பாவா? எங்க அப்பா ஏசி ரூம்ல ஜாலியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. பாவம்ன்ற அவரே என்ன கேள்வி கேட்க மாட்டாரு. நீ யாரியா? என் கூட வா. எங்க வரணும்? வா. யோ என்ன உடியா? யோ எதையா என்ன இங்க கூட்டு வந்திருக்க? அங்க பாரு. உங்க அப்பா பேங்க்ல தானே வேலை பார்க்குறேன்னு சொன்னேன். உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஐயா, வேலை செய்யும் போது மிஷினில் கை மாட்டி கையை அறுத்துக்குச்சியா. கொஞ்சம் வீட்டுக்கு போக பணம் கொடுத்தீங்கன்னா மருந்து மட்டும் வாங்கிட்டு போயிடுவோயா. நான் எதுக்கியா தரணும்? साले एक काम भी बराबर नहीं कर सकता. चल निकल यहाँ से. नाई कड़ी पड़े कासु यार तरணும். மன்னிச்சிருங்க சார், இனிமேல் நான் நல்லா படிக்கிறேன் சார், விளையாட மாட்டேன் சார். செல்லம், டியூஷன் எப்படி போகுது? நல்லா போதா? வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். பையன் எப்படி படிக்கிறான்? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கிறான். இதுக்கப்புறம் நல்லா படிப்பான்னு நினைக்கிறேன். என்னடா? படிக்கிறேன் சார். பாய். பாய் சார். போலாமா? செல்லம், உனக்கு பிடிச்ச சிக்கன் படம் வாங்கி வச்சிருக்கேன், வா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். என்னாச்சுப்பா கையில? அது ஒன்றும் இல்லைப்பா, கேஷ் மிஷினில் பணம் என்னும் போது கை ஆத்து வச்சு, வேற ஒன்றும் இல்லை. போலாமா? நல்லா படிக்கணும், சரியா?